கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த காணொளி காட்சியின் மூலமாக இந்த செய்தியை கேட்கிற பார்க்கிற யாவரையும் சந்திப்பதில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கர்த்தருடைய வார்த்தை நிமித்தம் நமக்கு மகிழ்ச்சி உண்டாகும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். அன்புடன் சத்தியத்தை கைக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தோடு இந்த அன்பும் சத்தியம் நிறைந்த கர்த்தருடைய வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த செய்தியை நான் பதிவு செய்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கேட்கிற பார்க்கிற யாவருக்கும் என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாசரேத்தூர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. மரியாள் இயேசு என்ற தலைப்பில் நாம் இதை பார்க்க போகிறோம். இது முதல் பாகமாக வைத்துக்கொள்வோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதில் நாம் எடுத்துக்கொள்ள போகிற வசனங்கள் லூக்கா 1 வசனம். அதே போல் திருவிழியத்திலும் பரிசுத்த வேதாமத்திலும் நாம் எடுத்துக்கொள்ள போகிறோம். யோவான் 1 வசனம். இந்த இரண்டு புஸ்தகங்களில் நாம் எடுக்க போகிறோம். இந்த 2 வசனங்களுமே இது எதை மையப்படுத்தி நான் பேசுகிறோன்னு கேட்டிங்கன்னா, இந்த உலகத்தில் பிறந்த எல்லாருக்குமே விலாசம் இருக்கிறது. அட்ரஸ் இல்லாமல் யாருமே பிறக்கவில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் ஒரு விலாசம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் கொடுத்திருக்கிறார், தேவனே கொடுத்திருக்கிறார். அதே போலவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுத்த அவருடைய தாயாகிய மரியாளுக்கும் ஒரு விலாசத்தை கொடுத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் கொடுத்தது. மனிதர்கள் கொடுத்த விலாசம் இது அல்ல. இது பரிசுத்த ஆவியானவரே கொடுக்கிற விலாசம். பரலோக தேவனே கொடுக்கிற விலாசம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் மரியாளுக்கும் 2 பேருக்குமே தேவன் கொடுத்த விலாசம். இது எந்த ஒரு மனித ஞானத்தினால் வந்ததல்ல. உலக படிப்பறிவு குறித்தெல்லாம் நான் சொல்ல வேண்டியதில்லை. உங்களுக்கே தெரியும், தேவனுக்கு முன்பாக உலக படிப்பு எடுபடாது. உலகத்தில் நீங்கள் எவ்வளோ படிச்சிருந்தாலும் அது கர்த்தருடைய ஞானத்துக்கு முன்பாக, பரிசுத்த ஆவியானவருக்கு முன்பாக தோற்று போகும். மனித படிப்புகளும் மனித ஞானமும் தோற்றுக்கொண்டே தேவ ஞானம் தேவனுடைய படிப்பினை ஜெயித்து கொண்டே வருகிறதை நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். அது சம்பந்தமான விஷயங்களை தான் நாம் இப்போ பார்க்குறோம். மரியாளுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற விலாசம், அட்ரஸ், இதை நீங்கள் பாருங்கள். லூக்கா 1 வசனம் பரிசுத்த வேதாமத்தில் முதலாவது நாம் வாசிக்கலாம். 6ஆம் மாதத்திலே காபிரேல் என்னும் தூதன் கலிலேயாவில் உள்ள நாசரேத் என்னும் ஊரில் தாவீதின் வம்சத்தானாகிய யோசேப்பு என்கிற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகையினிடத்திற்கு தேவனாலே அனுப்பப்பட்டான். அந்த கன்னிகையின் பெயர் மரியாள். இங்கே பாருங்கள், இதுதான் பரிசுத்த ஆவியானவர் மரியாளுக்கு கொடுக்கிற விலாசம். இதுக்கு கண், காது, மூக்கு, வாய், நாக்கு எல்லாம் வச்சு பிரசங்கம் பண்ணால், தயவு செய்து அதை நீங்கள் படிக்கிற கேட்கிற எல்லாமே இன்றைக்கி படிக்க தெரிஞ்ச எல்லா கல்விமான்கள் ஞானிகளாக இருக்கிறீங்க. எல்லாமே பைபிள் படிக்க தேவன் தான் அந்த படிப்பறிவை நமக்கு கொடுத்துருக்கிறாரு. நல்லா படிக்க தெரிஞ்சவங்களாக இருக்கிறீங்க. கண்டிப்பாக இவ்வளோ தாங்க. இதுக்கு காது, மூக்கு, வாய், பல்லு எல்லாம் வச்சா இது தப்பான போதனைக்கு அடையாளமாக இருக்கிறது. இதை போதிக்கிறவங்க இதுக்கு கண்ணு, காது, மூக்கு எல்லாம் வச்சுறாங்க. பரிசுத்த ஆவியானவர் கொடுக்குற விலாசத்தை பாருங்கள். 6ஆம் மாதத்திலே என்ன? 6ஆம் மாதத்திலே யோவான் ஸ்நானகன் சகரியா எலிசபெத்தினுடைய வயிற்றிலே 6 மாத கர்ப்பத்தில் இருக்கிறார். அதை தான் இங்கே 6ஆம் மாதத்திலே என்று போடப்பட்டிருக்கிறது. யோவான் ஸ்நானகன் எலிசபெத் அம்மாவுடைய வயிற்றில் 6 மாத கர்ப்பமாக இருக்கும்போது காபிரேல் என்னும் தூதன் கலிலேயா என்னும் ஊரில், பாருங்கள், காபிரேல் தூதன் கலிலேயா என்னும் ஊரில், கலிலேயாவில் உள்ள நாசரேத் என்னும் ஊரில், பார்த்துங்க, தாவீதின் வம்சத்தானாகிய, வம்சம் என்ன போட்டிருக்குது, யோசேப்பு என்கிற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகையினிடத்திற்கு
தேவனாலே அனுப்பப்பட்டான். அந்த கன்னிகையின் பேர் மரியாள். இவ்வளோதாங்க மரியாளுக்கு பரிசுத்த வேதாகமம் கொடுக்கிற விலாசம் இவ்வளோ தான். அடுத்தது பாருங்கள், அப்படியே திருவிவிலியத்துக்கு நாம் வருவோம். அப்படியே லூக்கா 1ஆம் அதிகாரத்தில் இங்கே அந்த 26வது வசனத்தை நம்ம பார்க்கலாம். திருவிவிலியத்தில் நம்ம பார்க்கலாம். இதில் பாருங்கள் என்ன போட்டிருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே லூக்கா நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 26வது வசனம். இதில் என்ன அட்ரஸ் போட்டிருக்கு, மாற்றி ஏதாவது போட்டிருக்குதா பாருங்கள். அதே 6ஆம் மாதத்தில் காப்ரியேல் என்னும் வானதூதரை கடவுள் கலிலேயாவில் உள்ள நாசரேத் என்னும் ஊரில் இருந்த ஒரு கன்னியிடம் அனுப்பினார். அவர் தாவீது குடும்பத்தினராகிய யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தமானவர். அவர் பெயர் மரியா. பார்த்துங்க, இவ்வளோதாங்க. இதுதான் மரியாளுக்கு திருவிவிலியத்தில் கொடுக்கப்பட்ட விலாசம். இதுக்கு கண்ணு, காது, மூக்கு, வாய் எல்லாம் வச்சு ஜோடித்தா இது பேர் தாங்க கலப்பட உபதேசம், டூப்ளிகேட். இதை தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும், படிக்கிற ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுக்கணும். டூப்ளிகேட் எது, ஒரிஜினல் எதுன்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயும் டூப்ளிகேட் வந்துருச்சிங்க. எல்லாம் ஒரிஜினல் மாதிரியே இருக்கும். ஆல் கிளிட்டர்ஸ் ஆர் நாட் கோல்டுன்னு சொல்கிறது போல் எல்லா பொருளையும் கோல்டு கவரிங் இருக்குதா, தங்கம் எது கவரிங் எதுன்னு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இருக்குது. இதுதான் ஆல் கிளிட்டர்ஸ் ஆர் நாட் கோல்டு. அப்போ இதுக்கு கண்ணு, காது, மூக்கு வைக்கிறது தாங்க கலப்பட உபதேசம், தவறான உபதேசம். அதை போதிக்கிறவங்களுக்கும் நான் சொல்லலை, பேதுரு நிருபத்தில் வாசித்து பாருங்கள், வேத புரட்டுன்னு சொல்கிறார். போதிக்கிறவங்களுக்கும் சாபம், கேட்கிறவங்களுக்கும் சாபம் என்று சொல்லுகிறார். இதில் பாருங்கள், அப்படியே பாருங்கள். இப்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுக்குற அந்த விலாசத்தை பாருங்கள். அதே நம்ம முதல்ல பரிசுத்த வேதாகமத்தில் பார்க்கலாம். இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்படுகிற விலாசம் யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனம் பாருங்கள். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். இங்கே பாருங்கள், அவரை குறிச்சின அந்த அட்ரஸ் எப்படி பண்ணுறாரு பாருங்கள் பரிசுத்த ஆவியானவர். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது, அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. பார்த்தீங்களா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்படுகிற விலாசமும் மரியாளுக்கு கொடுக்கப்படுகிற விலாசமும் ரெண்டையும் நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். இதான் விலாசம், இதான் அட்ரஸ்ஸு. தேவன், பரலோக தேவன் பரிசுத்த ஆவி கொடுத்த அட்ரஸ் இவ்வளோ தாங்க. மீதி 2 விதமான கலப்படமான டூப்ளிகேட் எல்லாம் கலந்துருக்குன்னு சொன்னேன் இல்லையா. உலகத்தில் இருக்கிற எல்லா பொருட்களுமே ஹைப்ரிடு, கலப்படம் எல்லாம் இருக்கிறது போல், கலப்பட அரிசி இருக்கிறது போல் இதில் சுவிசேஷத்திலும் கலைகள் விதைக்கப்பட்டுச்சு பாருங்கள். கலைகள், இது தாங்க கலைகள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிற விலாசத்தையும் பாருங்கள். 1லேருந்து 5 வசனங்கள் வரைக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பரிசுத்த ஆவியானவர் விலாசம் கொடுக்குறார். மரியாளுக்கு ஒரு 2 வசனம் 26, 27 மட்டும் கொடுக்குறார். பார்த்தீங்களா, என்ன டிஃப்ரெண்ட் இருக்குது பாருங்கள். 2க்கும் வித்தியாசம் இருக்குது. இவர் யார், அவங்க யாருன்னு சொல்லிட்டு இதிலையே நீங்கள் புரிந்து கொள்ளலாம். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. இதை நம்ம இனிமேட்டு இது பாகம் 1 மரியாள் இயேசு என்ற தலைப்பில் பாகம் 1ல் நம்ம ஆரம்பிப்போம். இது முதல் பாகம் அப்படின்னு ஆரம்பிப்போம். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது, நம்ம தொடர்ந்து பார்த்துக்கொண்டே வசனத்தை பார்த்து கொண்டு போகலாம். இதுதான் நம்மளுக்கு இந்த உலகத்தில் எத்தனையோ டாக்குமெண்ட்டுகள் இருக்குதுங்க. ஏன் நான் குறிப்பாக பரிசுத்த வேதாகமத்தையும் திருவிலியத்தையும் எடுத்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்டை திருவிலியத்துக்கு மேலே, பரிசுத்த வேதாகத்துக்கு மேலே உயர்த்திடுறாங்க போதிக்கிறவங்க. சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் இந்த உலகத்தில் பரிசுத்த வேதாகமும் திருவிலியமும் த மெயின் ஹீரோ ஆஃப் த வேர்ல்டு, ஹீரோ ஆஃப் த புக்கு, எல்லாத்துக்கும் இதுதான் ஹீரோ. இப்போ இது போட்ட குட்டிங்க தான் கோடிக்கணக்கான சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் புஸ்தகங்கள் இது கூட சம்மந்தப்பட்டது இருக்குது. ஆனால் அவைகளெல்லாம் ஹீரோ ஆகவே முடியாது. இந்த புஸ்தகங்கள் தான் ஹீரோ, இதை யாராலையும் மாற்றவே முடியாது.
கர்த்தர் இதை பத்திரமா நம்ம கையில் நமக்காக கொண்டு வந்து சேர்த்துருக்கிறார். போதிக்கிறவங்களுக்காக அவர் சேர்க்கல, அதை நம்மக்கிட்ட கொண்டு வந்து நமக்காக, அவருடைய மக்களுக்காக, அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட அந்த அப்போஸ்தலர் 20:28 பாருங்கள். தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபைக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுதையும் குறித்து எச்சரிக்கையாக இருங்கள்ன்றார். பாருங்கள், தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட சபை தான் நாம், அவருடைய மக்கள், அவருடைய சபை. அப்போ அவருடைய மக்களுக்கு அவருடைய வார்த்தைகளை அவர் கொண்டு வந்து பத்திரமாக நம்ம கையில் இதை சேர்த்துருக்கிறார். இடையில போதிக்கிறவங்கெல்லாம் இதில் பல குழப்பத்தை கலங்களை உண்டாக்கி ஆண்டவருக்கு பெரிய வேதனை உண்டு பண்ணியிருக்கிறாங்க. இதில் கண்ணு காது ரெண்டுலையுமே சரி, கண்ணு காது மூக்கு வச்சு போதிக்கிறது தான் கலப்பட உபதேசம், டூப்ளிகேட்டு, கெட்ட கள்ள தீர்க்கதரிசிகள். இதை இன்னும் என்னால் தெளிவாக நிறைய வசனங்கள் இருக்குது. தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். உங்களுக்காகவும் கர்த்தருக்காகவும் தான் இந்த செய்தியை நம்ம சொல்லி கொண்டிருக்கிறோம். அவருடைய மக்கள் இதை கேட்கிற யாவருமே அவருக்கு சொந்தமானவங்க. அதுக்காக தான் இதை பிரசங்கிக்கிறோம். கர்த்தர் நல்லவர், உங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவாராக. விதைக்கிறவனுக்கு விதை, புசிக்கிறவனுக்கு ஆகாரம் கொடுக்கிற தேவன் தாம் உங்கள் கண்களையும் காதுகளையும் திறக்கட்டும். இருதயத்தை அவருடைய வார்த்தைகளினாலும் ஆவினால் நிரப்பட்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.